ஹாய் காய்ஸ், இப்போ கேம்குள்ளே வந்தோடனே ரோலிங் தான். அதுவும் என்ன ரோலிங் என்றால் சம்மர் டோக்கன்ஸ் வச்ச ரோலிங். என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பெயினுக்கு வேறு அப்டேட் இந்த பெயினோட அவேக்கனிங் வேறு பார்க்கணும். இது ரெண்டு ஓகே. இப்போ என்னோடய ட்ரீம் ஃபுட்டான கேட்க போகிறேன் இவன்கிட்ட. ப்ளீஸ் எட்டி சம்மர் அப்புறமா ரோல் என்ன கிடைக்குது? ஓ மை காட் ப்ரோ, என்ன ப்ரோ இங்கே நடக்குது? இல்லை ஜி, எனக்கு புரியலை. நான் தான் இந்த இடத்துல இருக்கிறதுல ரொம்ப லக்கியானவன். யாராலையும் தடுக்க முடியாதுடா இனிமேல் நான் போகிறத. ஓகே, ஏற்கனவே இருக்கிற இன்னொரு பெயின் கச்சிருக்கு கைஸ். நம்பவே என்னால் முடியல. அப்படியா? எப்படா புரியலை. எனக்கு சுத்தமாக புரியல, சத்தியமாக புரியல கைஸ், சத்தியமாக புரியல. எட்டி கேட்டால் அதுக்கு மேலே எது தர்றானுங்க. ஓகே, நான் போகிற வேண்டிய இடத்துக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். வெயிட். ஓகே கைஸ், என்னால் சந்தோஷத்தை தாங்கவே முடியல. நான் பக்காது. ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு 10 தான் இருக்குது. அதை ஏன் போர்ஷன் வேஸ்ட் பண்ணிட்டு சுற்றுட்டேன். வழி இல்லை, போர்ஷனை வேஸ்ட்டு பண்ணி தான் ஆகணும். ஒன்று இருக்கும். லெட்ஸ் ட்ரிங்க் திஸ். யூஸ் இல்லை, மருந்தை குடிச்சிட்டான். கெடுத்து பறகுறோம். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். காய்ஸ், இதை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே கேஃபேயும் வந்துடுச்சு. பை மாசு காட்டிடலாம். எல்லாமே லக்கியாக தான் நினைக்குது. ஒருவேளை நான் லக்கி பாயாக இருந்தேனா இருக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. இப்போ ஆயிடுச்சு. இன்னும் எவனுமே வரலையா? இதை நான் பார்த்துட்டேன். அடிக்கிறான். அடிக்காதடா சொன்னா கேளு, நான் வந்துடுறேன். நான் படிங்கடா. போட்டு கொளுத்துவோம். வரட்டி வெளுக்க தோணுது. இது யாருக்கு எதுவுமே கிடைக்கல. நான் எங்கே இப்போ வந்தேன்? கேஃபேல. திரும்பவும் அங்கே போனோம். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப லேட்டாக. ஓகே கைஸ், திரும்ப ஃபைனலாக வந்துட்டோம். இப்போ திரும்பவும் இந்த லாவா போர்ஷன் யூஸ் பண்ணோம். கடுப்பாது. 3 காமன் விஷய இழந்து தான் இந்த ஒன்றே தயாரிக்கிறாங்க. பார்த்தலாம். சுத்துதே பூமி. 699 அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வேகமாக போகணும். எந்த ஒரு ஜஸ்ட் பார்த்து விடக்கூடாது, இருக்கணும். நான் ஏற்கனவே இந்த டைமண்ட் வச்சுருக்கேன். பேர் என்ன? ரூபி டைமண்ட் நான் ஏற்கனவே வச்சுருக்கேன். இவ்வளோ நேரமாக அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த ஸ்கின்னும் கிடச்சிருச்சு. ஓ, இந்த பெயினோட வேல்யூ ஒன்று தெரியுமா உங்களுக்கு? லிட்டரலி ஒரு ட்ராகன் அளவுக்கு சமம் இந்த ஒரு பெயினே. நானும் அந்த ரூபி டைமண்ட் எதுக்கு வச்சுருந்தேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச எட்டிக்காக தான் வச்சுருந்தேன். நான் அதுக்கு பதிலாக இன்னொருத்தனே வந்துட்டான். பார்த்துக்கலாம். இப்போ இவங்கிட்ட ஓகே கொடுக்கணும். காட்டுறான். ஒன்று முடிச்சாச்சு. கம்ப்ளீட்.
1000 ஃப்ராக்மெண்ட் இதை நான் கொடுத்துட்டா போச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்புறமா பேக் கொடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு நிமிஷம் நான் யூடியூப்பில் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே காய்ஸ், திரும்ப வந்தாச்சு. நான் சர்ச் பண்ணதில்ல, பார்த்தது அப்படி என்னன்னா யாராவது வேற கோகு மாதிரி பஞ்சு பண்ணிருக்கான். பக்கு எல்லாமே சேர்த்து எல்லாத்தையும் 5 சேர்த்து எடுக்கணுமா மாதிரி போட்டுருந்தானுங்க. கரெக்டாக இங்கே வச்சு டார்கெட் பண்ணி சுட்டுட்டே இருக்கணுமா. நான் எனக்கு ஒன்று தான் வந்திருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி. கொஞ்சம் வானத்தை பாட்டு சுட்டு பார்ப்போமே. நான் போகிறேனுங்க, வானத்தில் நிறையா வந்துடுவானுங்களா, எனக்கு கம்ப்ளீட் ஆகல மாதிரி தெரியல. வானத்து மேலே நிறைய பேர் இன்னும் இருக்கானுங்க, எல்லாம் போயிட்டானுங்க. ஒரு நிமிஷம் வானத்து மேலே பறந்துட்டு கீழே அமுச்சுடுவோம் அந்த பாய்ஸை. என்னாச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக அமுச்சுடுவோம். போகிறானுங்க, இதான் ஒன்றுமே வரலையே, என்ன அநியாயமாக இருக்குது. கைஸ் எனக்கு ஒன்றுமே புரியலையே, இப்படி போடணும். எனக்கு புரியல, நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வரமாட்டேங்குது, என்ன அநியாயமாக இருக்கு. இதை சுட்டு பார்ப்போம். இருக்கு டெலிபோர்ட் யூஸ் பண்ணி தானே 5-6 எடுக்க சொன்னானுங்க பெஸ்ட்டாக. வர மாட்டேங்குது, என்ன இது அநியாயமாக இருக்கு. நிறைய வந்துடுச்சு, வரதான் செய்கிறானுங்க. கொஞ்சம் சுத்தமாக புரியல. ஓகே, நம்ம அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அதை இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என்ன பண்ணலாம் தெரியலையே, தான் என்ன பண்ணலான்னு தெரியல. பேசாமல் சிபி ஸ்டடிலாமா? யார் இவன், ப்ரோ பிளேயராக இருப்பாங்க. போய் சிபி ஸ்டண்ட்டு பண்ணலாம், பேசாமல் ட்ரைனிங் பண்ணலாமா? நெக்ஸ்ட் பார்ட்டில் அதையும் கண்டுபிடிச்சிட்டு சிபிசி ஆன்ட்டு பண்ணலாம். இப்போ வந்து எங்கே, ஐயோ பண்ணுற அடிக்காதரா வந்துட்டேன் போடா. இவன் அப்படி என்ன வச்சிருக்கான் ஆஃபர், இது பெயின் ஐயரண்டா ஸ்பைடு தர ரூபி டைமண்டும் இந்த இது தரல சரியா. ஏன்டா இது உனக்கு தருவான். இப்போ என்ன பண்ணலாம், சுவாரஸ்யமா புரியல. பேசாமல் பிபி பண்ணலாமா? அதில் ஒருத்தர் இருக்கான், சண்டை செய்யலாம். ஹட்டு பீட்டு தான் ஏறுது, எக்கம்மா எக்கச்சக்கம்மா கண்டா பூசு பம்சு தான் கூடுது. ஓ சீசம்மா ஜீஷி. ஐயோ பவுண்ட்ரி அண்டர், ஐயோ இவங்கிட்டலாம் தப்பிக்க முடியாது நம்மளால. யாரும் அந்த பீன்ஸ் தால்காச்சே, டை பீனே
இப்போ செத்தோன்னே நம்ம பறந்தே ஆகிறோம். இதில் என்னென்னா நார்மலாக இருக்கிறதோட சரி ஸ்பீடாக போவான். நினச்சா பார்க்க முடியாத அளவுக்கு போவான். அதாவது யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செம ஸ்பீடு இது. அங்கேருந்தவன் எங்கே தாயிட்டேன். பால்ஸ்னால் ட்ரிபிள் மடங்காக இருக்கும். ஓகே, இது நம்ம ட்ரேடிங்கில் இறங்குவோம். ஒரு நல்ல ஆஃபர் கிடச்சிது, நான் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், இது எல் ட்ரேடா இல்லை டபிள்யூ ட்ரேடா? சரி தரல எனக்கு வேறு. கேஸ் தரான். இல்லை இன்னும் பார்த்தேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, ப்ரோ டாக். ஓகே, அந்த இடத்துல கோஜோ சத்துரம் இருக்கான். இவங்ககிட்ட மட்டும் ட்ரேடு பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஓகே, இதுக்கு அடுத்த வீடியோ வந்து கன்ஃபார்மாக 99 நைட்ஸ் இன் த ஃபாரஸ்ட். புரிஞ்சுதா? ஏன்னா அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் கேட்குறானுங்க, டே நீ ஒரு யூடியூபர் தானே, முடிஞ்சால் உன்னால் 99 சர்வே இந்த ஃபாரஸ்ட்டில் சர்வே பண்ண முடியுமான்னு கேட்குறானுங்க. என்னை பற்றி அவனுக்கு தெரியல, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா என்னை பற்றி அவனுக்கு தெரியல. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை அடித்து பாத்ரூமில் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, இந்த பெயின் யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள். வியூவர்ஸ்னால் ஃப்ரீ ஆர் நோ? Yeah guys, bye guys.